இதுவரைக்கும் இருக்க கட்சியிலே யாராவது இளம் பெண்கள் இந்த மாதிரி வயசு பொண்ணுங்க வெளியே வந்து பாத்திருக்கீங்களா? இந்த கட்சிக்கு மட்டும் தான் எங்களால ஃப்ரீயா வர முடியுது, சேஃப்டியா வர முடியுது. இவ்வளவு கூட்டத்தை இவ்வளவு பசங்க இருந்தாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்குறோம் இந்த கூட்டத்தை. இதுல அவ்வளவு சேஃப் அண்ட் செக்யூர்டா வெளியே வந்தோம். இது அந்த கட்சியில கிடைக்காது. காசு கொடுத்தாங்க வாங்கிக்கணும், இவங்களும் காசு கொடுத்தாங்க வாங்கிக்கணும், அவங்களும் காசு கொடுக்குறாங்க வாங்குவோம். ஆனா ஓட்டு போட்டா தளபதிக்கு மட்டும் தான். டிவிக்கு அடுத்த முதல்வர் அவர் தான், மாற்றவே கிடையாது. ஏன் என்ன தலைகீழ் தனி குடிச்சாலும் சரி, அவரு டிஎம்கே ஏடிஎம்கே யாராலே முடியாது, நம்ம தளபதியால மட்டும்தான் முடியும். மாற்றம் கண்டிப்பா வேணும்னா அவரால் தான். தளபதி தான். அதனால டிஎம்கே இருந்தாங்க இல்லையா, சரி டிவிகே கொடுத்து பார்க்கலாம் எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யங்ஸ்டர்ஸ் அதிகமாக டிவிகே சப்போர்ட் பண்றாங்க. என்ன மெயின் ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் ஃபேன் எடுத்தனால இருக்குமா? அப்படிலாம் இல்லை, புதுசாக ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்றாருன்ற இதுவாக இருக்கும். இவ்வளோ நாள் ஒரே மாதிரி தானே இருந்துச்சு. ஸோ டிவி கிட்ட ஆட்சி கொடுத்து பார்க்கலாம். கண்டிப்பாக தளபதி தான் சிஎம் வரணும்னு ஆசைப்படுறோம் நாங்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே. பெரியவங்களும் அதே நினைச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறோம். அவர் சிஎம் ஆனா எல்லாருக்குமே நல்லது செய்வார் சார். ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் 1000 பேர் 1000 பேசலாம், அதை பத்தி நாங்க கவலைப்படவே மாட்டோம். என்னைக்குமே தளபதி தான். நல்ல வேலை அவரோட கட்சி சின்ன விசிலா போச்சு. சங்கம் தாருன்னா ஊதி இருப்பாரு. அதுதான் செய்யாத தப்பு பண்ணிட்டாரு. கண்டிப்பா சார் 100% அவர் தான் வரணும், வருவாரு. நாங்க வேண்டாத தெய்வம் இல்ல, எங்க மாதாமா அவரை கைவிட மாட்டாரு. எங்களுக்கு இன்னும் ஓட்டேஜ் வரல. அப்புறம் யாருன்னா பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, உனக்கு ஓட்டே இல்லை நீலாம் பேசக்கூடாது அப்படின்னா. எங்க தளபதிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, இங்க எல்லாமே மாறும். கேர்ள்ஸுக்கு சேஃப்டியே இல்லைங்க. நான் சொல்றேன், கேர்ள்ஸுக்கு சேஃப்டி இல்லை. எங்க தளபதிக்கு எங்க அண்ணனுக்கு ஒரே ஒரு ஓட்டு தாங்க, ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க, இங்க எல்லாமே மாறும். பயங்கர ஹாப்பி பிகாஸ் டை ஹார்ட் ஃபேன் அவர். அப்பார்ட் ஃப்ரம் த பாலிடிக்ஸ் அவர் வந்து எங்களோட பிளட் இல்லையா, 80ஸ்லேருந்து நாங்கள் வந்து அவரோட ஃபேனு. ஸோ கண்டிப்பாக ஜெயிக்க வச்சிருவோம். கண்டிப்பா இதெல்லாம் வந்து சினிமாக்காக வராங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது. நம்ம சான்ஸ் கொடுப்போமே, அவருக்கும் கொடுப்போம். கண்டிப்பா ஜெயிப்பாரு. தற்குறின்றீங்க. நான்லாம் படிச்ச பட்டதாரிகள், வேலையை விட்டு நீங்க வந்திருக்கோம். 1000 ரூபா கொடுக்கலாம் அவங்ககிட்ட போல, 1000 ரூபா 2000 விட்டுட்டு இங்க வந்திருக்கோம். நாங்க அவனுங்க தான் தற்குறி நாயங்க. சும்மா சுத்திக்கிட்டு ரோடு ஒரு கஞ்சா அடிச்சுட்டு இருக்கவன் தான் போவானுங்க பின்னாடி கொடி பிடிச்சிட்டு டிஎம்கே ஏடிஎம்கேன்னு. இங்கெல்லாம் அப்படி கிடையாது. படிச்சவங்க உனக்கு என்ன கேளு. இந்த குழந்தை சொல்ல பாலிடிக்ஸ் எங்களோட சோசியல் செக்யூரிட்டி சொன்னா என்னன்னு கேட்டு பாருங்க, தெரியும். அவனுக்கு தெரியா கடைசி வரைக்கும் பைத்தியம் மாதிரி பேசிட்டே இருக்க வேண்டியதுதான் அவனுங்க. நம்ம தான் கண்டிப்பா எங்க அண்ணன் தான் வின் பண்ணுவாரு. எங்க அண்ணன் தான் வருவாரு. ஆமா, நாங்களே வேற கட்சியில இருந்து வேற கட்சி வந்திருக்கிறோம். ஏன்னா இந்த வருஷம் மாற்றம் வரணும்ன்றதுக்காக வந்திருக்கோம். கண்டிப்பா வரும். என் தலை வருவாரு, கண்டிப்பா வருவாரு. நான் தான் ஏடிஎம்கேல இருந்து இந்த கட்சிக்கு வந்திருக்கிறேன். குழந்தையில இருந்தே ரசிகர், விஜய் ரசிகர் குழந்தையிலேருந்து. எனக்கு அவருக்கும் ஒரு வயசு தான் டிஃப்ரெண்ட். அன்னிலேருந்து இன்ன வரல விஜய் ரசிகர் தான். அவர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். தான் வருவாரு. எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி அண்ணன் வரணும். அதெல்லாம் நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த கிரௌட் பாக்குறீங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. அண்ணன் தான் வருவாரு, அண்ணன் ஜெயிப்பாரு. பெண்களோட ஓட்டு மொத்தமா அண்ணன் கண்டிப்பா வின் பண்ணுவாரு, எல்லாருக்கும் பண்ணுவாரு. அதை பத்தி நாங்க என்னைக்குமே கவலைப்பட மாட்டோம். நாங்க அண்ணன் பின்னாடி இருக்கோம். எங்க அண்ணன் என்ன சொல்லிருக்காரு கரெக்டா இருக்கும். நம்மளோட மோட்டிவேஷன் என்ன, அவரை உட்கார வைக்கிறது. சோ அது மட்டும் தான். காதுல நிறைய விமர்சனங்களை பத்தி அதெல்லாம் கண்டுக்க கூடாது. நிறைய இருக்கு. நாங்க சிஎம்மா கண்டிப்பா உட்கார வைப்போம். சிஎம்மா கண்டிப்பா உட்கார வைப்போம். எங்க வீட்டுலன்னு சொல்லிட்டு பார்த்தா 50 ஓட்டு கிட்ட குடும்பத்துல இருக்கு. மற்றபடி என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே நாங்கள் சொல்லியிருக்கோம். எல்லாருமே நீ சொல்ற மாதிரி நாங்களும் சொல்லுவோம். கண்டிப்பா அண்ணனுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அண்ணன் வரும். நாங்க நேத்து கூட பிரச்சாரம் பண்ணோம். எங்க ஏரியா பிபி கார்டன் ஸ்கைவாக்குள்ள நாங்க பிரச்சாரம் பண்ணோம். ஏன்னா தவறாம விசிலுக்கு